இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே அழகான வணக்கம் மக்களே. கபடி அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாலையும் சரி பல மக்களால் ரொம்ப கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். நிறைய நடுத்தரமான இளைஞர்களை நாம இந்த விளையாட்டில் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். இது மூலமா நமக்கு ஒரு வாழ்க்கை அமையாதா, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஏதாவது ஒரு பதவி இல்லை இந்த ஃபீல்டில் ஏதாவது ஆக முடியாதா அப்படின்ற மாதிரி பல கனவுகளோட தான் எல்லா இளைஞர்களும் இங்கே ஆடிக்கிட்டே இருக்காங்க. அதே போலவே தான் இந்த படத்துலையும் கேரளா அந்த தமிழ்நாடு எல்லை பகுதியில் ஒரு 4 பசங்க அவங்களோட வாழ்க்கையை கபடி போட்டியிலேருந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமும் இருக்கிறது கபடி தான். அந்த கபடி மூலமா நம்ம நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பல கனவுகளோடு இருக்கும்போது அந்த கனவுகள் மொத்தமா அழிய ஆரம்பிக்குது. இவங்களுக்கே தெரியாம இவங்களோட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது வேற ஒரு பக்கத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கு. இதுல இருந்து இந்த இளைஞர்கள் மீண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ தமிழ் அண்ட் மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பல்டி அப்படின்ற படத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு திருவிழால நமக்கு காமிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த திருவிழாவை கொண்டாடிக்கிட்டே இருக்கும்போது அதுல இருக்க ஒரு 4 பேர்கிட்ட இந்த கதை போக ஆரம்பிக்குது. இந்த 4 பேருமே இங்க திருவிழாவை கொண்டாடணும் அப்படின்றதுக்காகலாம் வரல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கானுங்க போல. இது எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது மூலமாவே நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சரியான நேரம் வரட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த நேரம் வர ஆரம்பிக்குது. ஸோ மக்கள் எல்லாரும் இங்க ரொம்ப பிஸியா இருக்கும்போது அவனுக்கு அங்கிருந்து வேக வேகமா கையில கத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஓடுறானுங்க. அந்த கதவு லைட்டா திறக்கும் போது உள்ள இருக்க ஒரு நபர் ஒரு மாதிரி பயத்துல நின்றுகிட்டே இருக்காரு. அங்க என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப டெப்தா காமிக்காம இவங்க உள்ள போனாங்க. அந்த நபரை கொடூரமான முறையில சாகடிச்சுட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடி வந்து திருவிழா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அங்க அப்படியே மிங்கிள் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் பண்ணதுக்கான காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ பிளாஷ்பேக்ல நிறைய குழந்தைகள் நிறைய கலர் எல்லாத்தையும் பூசிக்கிட்டு அங்க இருக்க எல்லார்கிட்டயும் திருவிழா வரப்போகுது போல, அதனால காணிக்கைகள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போறானுங்க. ஒருத்தர் உள்ள சேர்க்காம தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் வந்துட்டு போகட்டுமே, குழந்தைங்க தானடான்னு சொல்ல குழந்தைங்க அப்படியே டான்ஸ் எல்லாத்தையும் ஆடிக்கிட்டு பொறுமையா அந்த நபர்கிட்ட காசு வாங்கணும்னு போகும்போது திடீர்னு ஒரு பையனுக்கு பேலன்ஸ் இல்லாம போயிடுது. அந்த பையன் அப்படியே பக்கத்துல இருக்க தூணை பிடிக்க ஆரம்பிக்க உடம்பு முழுக்க கருப்பு கலர் மைதா இல்லையா, அந்த மாதிரி அப்படியே அங்க பதிய ஆரம்பிச்சதும் அங்க இருக்க எல்லாரும் கோவமாயிட்டானுங்க. அவனை பிச்சைக்கார பசங்களை உள்ள கூப்பிட்டா இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களாடா அப்படின்ற மாதிரி அந்த பையனை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சின்ன பசங்க எல்லாருமே ஒண்ணு கூட்டுறாங்க. நான் தேவையில்லாம பேசாதீங்கன்னா, இது தெரியாதனமா நடந்த தப்புனான்னு சொல்ல அவனுங்க இதை கேட்கிற எண்ணம்லாம் கிடையாது. அங்க இருக்க எல்லா குழந்தைகளையும் அடிச்சு அனுப்பும்போது அப்பதான் படத்தோட நாயகனான உதய் அப்படின்றவர் இந்த குழந்தைங்க மேல கை வச்சுட்டாங்க. இதை சும்மா விட முடியுமா அப்படின்ற மாதிரி அவரோட 3 நண்பர்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு குழந்தைகளோட அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் தான் இந்த குழந்தைகளை இந்த மாதிரி நீ அசிங்கப்படுத்தி அனுப்புவ, அண்ட் பிச்சைக்கார அப்படின்ற மாதிரி தகாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லையா, ஒண்ணு மன்னிப்ப கேளு, அப்படி இல்லைன்னு வையா எங்க கிட்ட ஒரு செம்ம மேட்டர் இருக்குப்பான்னு சொல்லி சின்னதா ஒரு கரை ஆனதுக்கு அவனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டானுங்க. இதனால வீடு மொத்தத்தையும் இவங்க இந்த கருப்பு மையால அலங்கோலப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க வராங்க, இவங்களை தரத்த ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே இந்த 4 பேர், அதாவது இந்த மெயின் கேரக்டர்ஸோட இன்ட்ரோ போக ஆரம்பிக்குது. 4 பேர்னு சொன்ன இல்லையா, நாயகனோட பேர் உதய் அப்படின்ற மாதிரியும் கூட இருக்காரு, அவரோட பேர் குமார் அப்படின்றது, அந்த இன்னும் 2 பேர் ரமேஷ் மணி அப்படின்றது. ஸோ இவங்க 4 பேரும் தான் ஒரு கேங் அப்படின்ற மாதிரியும் 4 பேருமே ஒரு கபடி குழுல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கபடி குழு இவங்க இருக்க வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு கேம் மேல அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல்ஸ் வந்து இருக்கு போல, அதுக்கு இவங்க தயாரா இருக்கும்போது ஆப்போனன்ட் டீம் பொத்தாமரை அப்படின்றவரோட ஒரு டீம் தான். ஸோ அந்த டீமுக்கு இது வரைக்கும் வந்ததே பெருசு. இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு ரெக்கார்டு மாதிரிடா, எக்காரணத்தை கொண்டு இது விட்டுடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரொம்ப ஃபயர் ஆட ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்க, அதாவது நாயகனோட டீம்ல இருக்க எல்லா பிளேயர்ஸையும் ஒரு மாதிரி அடிச்சு ஆட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய வலிகளால இவங்க துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது எதிர் தரப்புல இருக்கவங்களோட பாயிண்ட் இருக்கு இல்லையா, வேகமா உயர்ந்துகிட்டே போகுது. இதை பாக்குற எல்லாருமே ஒரு மாதிரி சோகத்துல இருக்காங்க. ஏன்னா நாயகனோட டீமுக்கு தான் எங்க ஃபேன்ஸ் அதிகமா இருக்கும், அவங்க தோக்க போறாங்களோ அப்படின்னு மாதிரி பல எண்ணங்களோட இந்த கேமை ஒத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்கதான் நாயகன் இதுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமான ஒரு கேமை விளையாடி அந்த கேமை, அதாவது தோக்கிறதா இருந்த அந்த கேமை இவங்களோட கைகள் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. 2 பாயிண்ட்ல இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ மக்கள் எல்லாரும் பயங்கரமான செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த 4 பேரோட பர்சனல் லைஃப்குள்ள நமக்கு போக ஆரம்பிக்குது. நாயகனுக்கு அப்பாலாம் கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அந்த ஒரு கறிக்கடையை இவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறது இவர் கூடவே இருக்க அந்த குமார் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். ஏன்னா இவருக்கு சொந்தம் அப்படின்றது யாருமே கிடையாது. நாயகனோட அம்மாவை தான் தன்னோட அம்மாவா இவர் நினைச்சுக்கிட்டே இருக்க, அதே போலவே தான் ஹீரோட அம்மாவும் இவன் என்னோட பிள்ளைப்பா, நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இவனுக்கு 2 பேரும் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால கண்டிப்பா ஒரு நாள் போலீஸ் ஆவானுங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தோட
கூட இவங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. மிச்ச 2 பேரும் இவனுங்க கூட தான் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த குமார் இருக்கா இல்லையா, அவருக்கு இன்னொரு பழக்கமும் இருக்கு. நிறைய இடங்கள்ல காசை வாங்கி அவரோட ஃப்ரெண்டு கடையிலே, அதாவது இந்த 4 பேர்ல ஒருத்தர் லாட்டரி டிக்கெட் கடை வச்சிருக்காருன்னு இருக்கும், அதுல டிக்கெட் எல்லாத்தையும் வாங்கி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஜெயிக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி தினம் தினம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு பாடல் மூலமாவே நமக்கு காமிச்சிடுறாங்க. ஸோ இந்த 4 பேரும் என்னைக்குமே பிரிய மாட்டானுங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணணும்னாலும் இந்த 4 பேரும் ஒன்னாதான் பண்ணுவானுங்க அப்படின்ற எல்லாத்தையும் பிரீஃபான விஷயங்களா நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண நாயகன் இருக்கா இல்லையா, அங்கிருந்து கிளம்பி ஒரு மார்க்கெட் போறார். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் வரைக்கும் நண்பர்கள் அப்படின்ற மாதிரி முக்கியத்துவம் கொடுத்தா இல்லையா, இன்னொரு பக்கத்துல இவரோட காதல் இருக்காங்க. அதாவது இதே மார்க்கெட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க காவேரி அப்படின்ற ஒரு பொண்ணை இவர் ஒருதலை காதல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கும் இது நல்லாவே தெரியும். இருந்தாலும் வந்துட்டு போறாரு, பார்த்துட்டு போறாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களோட நண்பர்கள் கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ண பொற்தாமரை அப்படின்ட்டு ஒரு கேரக்டர். இவர் பார்த்தீங்கன்னா இந்த வட்டிக்கு பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இருக்க ஒரு பினான்ஸ் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கம்பெனியை இவர் பல வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒருத்தவங்க உள்ள வந்திருக்காங்க, தன்னோட குழந்தையோட வந்திருக்காங்க. என்னமா நீங்க நான் பணம் கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கொடுத்தேன்லமா, அதே மாதிரி நீங்களும் சிரிச்சுக்கிட்டே பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க நிக்கிறான் பாருங்க, இவன் ரொம்ப மோசமானவமா, அவனோட வாயில நம்மளா இதுக்குமா நிக்க போறோம், பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து போய்கிட்டே இருக்கலாமேமா, உங்ககிட்ட பணம் ரெடி ஆச்சா இல்லையாமான்னு கேட்கும்போது அவங்க அழுதுகிட்டே எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க, நான் ஒரு நிலத்தை விற்க பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த நிலம் வித்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன்னு சொல்ல, அம்மா நீங்க டைம் எடுத்துக்கோங்கம்மா, ஆனா ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிக்கிறான் பாருங்கம்மா, ரொம்ப ரொம்ப மோசமானவன், அவன் நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்கவே மாட்டாமா, பார்த்து நடந்துக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு உங்களோட கணவர் இந்த ரூமுக்குள்ளதான் இருக்காரு. டேய் போங்கடா, இவங்களோட கணவரை கூட்டுவாங்கடா, இவங்க தான் பணம் தரேன்னு சொல்லிட்டாங்களடான்னு சொல்லும் போது அவனுங்க இழுத்துக்கிட்டு வெளியே வர ஆரம்பிக்க நிர்வாணப்படுத்தப்பட்ட நிலையில இவர் அங்கிருந்து வர ஆரம்பிக்கிறாரு. தன்னோட மனைவி முன்னாடியோ குழந்தை முன்னாடியோ அம்மனமா நின்றுகிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியல, கைகளால மறைச்சுக்கிட்டு என்ன பண்ணதுன்னு தெரியாம அழுதுகிட்டே இருக்கும்போது உடனே பொறுத்தாமரை இருக்கா இல்லையா, டே உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, குழந்தைங்க இருக்காங்க, உங்களோட மனைவி இருக்காங்க, இப்படியாடா கூட்டு வருவீங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலையாடா அப்படின்னு மாதிரி துணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு, டே அவங்க எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க, வட்டி எவ்வளவு சேர்ந்திருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லி அனுப்புங்கடா, அப்பதான் அவங்க பணம் கொடுக்க முடியும்னு சொல்லும் போது போர்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. லிட்டரலி ஒரு 5 லட்சம் வாங்கியிருக்காருன்னு வைங்க, ஆனா அவனுக்கு திருப்பி கேட்கறது கிட்டத்தட்ட 12 லட்சம், அதாவது வட்டி மட்டுமே 7 லட்சத்துக்கு கிட்ட கேட்கறானுங்க. கேட்டா இது ஜம்போ வட்டிப்பா, நீ ஒரு நாள் கொடுக்க தவறுனா கூட 50,000 60,000 ஏறிக்கிட்டே தான் போக போகுது, இதனால இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அனுப்பி வைக்கும் போது இந்த பொறுத்தாமரை இருக்கா இல்லையா, அவங்களை இவ்வளவு பாடுபடுத்திட்டு அப்படியே விட்டாயப்படுறா, இந்த பணத்தை வச்சுக்கோங்கம்மா, உங்க குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கூட்டு போங்கம்மான்னு சொல்ல, சோ பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க நல்ல மாதிரியா நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கொடூரமானவன் அப்படின்ற மாதிரி இதை பொறுத்தாமரை அப்படின்ற ஒரு கேரக்டரை நமக்கு அறிமுகப்படுத்திட்டு அப்படியே கட் பண்ண நாயகி இருக்காங்க இல்லையா காவேரி, அவங்களோட அண்ணனான பிரதீப் அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. ஹீரோ மாதிரியே ஒரு பெரிய பெரிய கபடி பிளேயர். ஸோ கபடி விளையாடி கப்பு பணம் அப்படின்ற எல்லாத்தையும் ஜெயிச்சு கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது இவரை ஒரு 2 பேர் வழிமறிக்கிறாங்க. அதாவது இந்த பொறுத்தாமரையோட ஆளுங்க வழிமறிக்கிறாங்க. டேய் பணத்தை கொடுக்காம எங்க போன, ஒரே ஒரு நாள் கூட அசல் தவறிச்சு வட்டி தவறிச்சு அப்படின்னா எவ்வளவு நீ கொடுக்குற மாதிரி ஆகணும், உனக்கு நல்லாவே தெரியும், இப்ப எங்களுக்கு எங்களோட பணம் வேணும்டான்னு சொல்லி நிற்கும் போது இவர் யோசிக்கிறார், ஆனா வீட்டு முன்னாடியில வராதீங்கன்னா உங்களுக்கு தேவையானது பணம் தானே, அந்த பணத்தை நான் எப்படியாவது கட்டிடுறேன்னு சொல்லி இப்ப ஜெயிச்சு கொண்டு வந்த பணம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போய் கிளப்ல கட்டணும்னு இருக்கும். இவர் பாக்குறாரு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு, டே கிளப்ல ஏதாவது பேசி சமாளிங்கடா, இப்ப எனக்கு இந்த பணம் தேவைப்படுதுன்னு பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்கள அங்க இருந்து அனுப்பி வைக்கும் போது காவேரி இதை கவனிக்கிறாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவனுக்கு எதுக்காகடா வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறானுங்கன்னு சொல்லும் போது எனக்கு 1008 பிரச்சனை இருக்கோ வேலை இருக்கோ அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா, நான் அங்க இருந்து போக ஆரம்பிக்க அப்படியே கற்பனா இன்னொரு பினான்ஸ், அதாவது பினான்ஸ் மாஃபியா பண்ணிக்கிட்டு இருக்க சோடா பாபு அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. பெருமாள் அப்படின்ற இவங்களோட அப்பா இந்த சோடா கடையா, அதாவது இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சு இந்த ஏரியால பினான்ஸ் எல்லாத்தையும் விட்டு கந்து வட்டி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு இருக்கும். இது இப்ப பையனான பாபு கிட்ட போக ஆரம்பிக்குது. எப்படி பொறுத்தாமரை அவரோட ஏரியால எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதே போலவேதான் இவரோட ஏரியாக்குள்ள இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே தொழில் ரீதியா எதிரிகள் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் கட் பண்ண ஒரு ஹோட்டல்ல நாயகன் அவரோட நண்பர்களோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இவங்களோட டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு ஆடணும் அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு 2-3 பேருக்கு நிறைய காயங்கள். இதனால அவங்கள வச்சுக்கிட்டு இந்த டீமை கண்டினியூ பண்ண முடியாது போல என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் சோடா பாபு அப்படின்ற ஒருத்தர் உள்ள வந்தாரா, அவரோட டீமுக்கு ஆடணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருக்காரு.
பாரு ஒரே ஒரு ஆட்டத்துக்கு 10,000 ரூபாய் தரானா, நீங்க ஓகேன்னு சொன்னா நம்ம அங்க போய் ஆடலாம்டா அப்படின்னு மாதிரி குமார் இருக்கா இல்லையா. இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஸ்டார்டிங்ல ஒரு கபடி போட்டி வச்சு இந்த பொறுத்தாமரையோட டீம் தோத்து போச்சுன்னு இருக்கு. அந்த பொறுத்தாமரை பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் பயங்கரமா திட்டுறாரு. அதாவது இவர் திட்ட மாட்டாரு, இவரோட கூட இருக்க ஆளுங்க திட்டும் போது டேய் பசங்க போய் தோத்துட்டு வந்துட்டானுங்க, அவ்வளவு தானே வீடு பாத்துக்கலாம், ஜெயிக்கிறதுக்கான நாள் வராமலையா போயிட போகுது அப்படின்ற மாதிரி இவரோட டோன்லயே அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இது இவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இந்த ஹோட்டல்ல நாயகனோட கேங்க பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. நம்மள அன்னைக்கு தோக்கடிச்சிட்டு அந்த பொறுத்தாமரை கிட்ட ரொம்ப கெட்ட பேரை சம்பாதிக்க வச்சானுங்க, இவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பட்டுன்னு உள்ள இறங்க ஆரம்பிக்கிறானுங்க. பயங்கரமான ஒரு சண்டை. இந்த சண்டையோட முடிவுல எல்லாரும் ஒரு மாதிரி அடிச்சுட்டு நின்றுகிட்டே இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாஸ்டர் தாண்டா. அதாவது பொறுத்தாமரை டீமை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவர் தான். இதுக்கு மேல இது இப்படியே விட முடியாதான்னு முடிவு பண்ணி பொறுத்தாமரை பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரோட ஒரு மீட்டிங்ல இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவங்க என்டர் ஆகுறாங்க. இவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டு இந்த பொறுத்தாமரை இருக்கா இல்லையா, அவர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. என்ன காரியம்டா பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட டீமை கொடுத்தா அப்படிதான் பண்ணுவீங்களா, தம்பி எங்களை மன்னிச்சிருங்கப்பா. கபடி போட்டி அப்படின்றது அந்த கோட்டுக்குள்ளதான் இருக்கணுமே தவிர வெளியில இருக்கக்கூடாது, அவனுங்களுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறப்பாரு சொல்லி தம்பி வெறுங்கையோடு போனேன், அப்படிப்பா வாங்கப்பா ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி உங்களோட டீமை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கப்பா, யாருப்பா இங்க உதய் நல்ல பிளேயர்னு வேற கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த கேட்கலான் இருக்கேன்ப்பா, முடியும் முடியாது அப்படின்றத ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பான்னு சொல்லி நீங்க என்னோட டீமுக்கு வந்து ஆட முடியுமான்னு கேட்கிறார். காரணம் என்ன அப்படின்னா இவரோட டீம் எந்த டோர்னமெண்ட்லயே ஜெயிக்க கிடையாது, ஆனா இவருக்கு கபடி அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இதனால ஏதாவது பண்ணணும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் இந்த முடிவை இவர் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவனுங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தம்பி நீங்க என்ன வாங்கிட்டு இருக்கீங்களோ அதை விட 3 மடங்கு நான் அதிகமா தரேன்னு சொல்லும்போது அங்க இருக்கவங்க யோசிக்கிறாங்க. உடனே குமாரும் இதுக்கு சரீர தலையாட்டலான்னு போகும்போது கூட இருக்கவங்க எல்லாருமே சோடா பாபு உன்னை கூட்டான் அப்படின்னு மாதிரி சொன்னேன், இப்போ இவருக்கு ஓகே சொல்றியே பிரச்சனை எதுவும் வராதாடா, இவன் 3 மடங்கு அதிகமா சொல்றானே இது நமக்கு தேவையாடான்னு கேட்கும்போது யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்களால இவங்களோட டீம்ல ஆட முடியாது, காசுக்காக விளையாட போறோம் அப்படின்ற மாதிரி முடிவாயிடுச்சு, நம்ம அதிகமா கொடுக்குற இடத்துல விளையாடிட்டு போயிடலாமேடா அப்படின்ற மாதிரி சம்மதத்தை சொல்லும் போது அப்படியே கற்பனா இந்த 2 சைடு, அதாவது இந்த பொறுத்தாமரை இருக்கா இல்லையா அவரோட டீமும் சோடா பாபுவோட டீமும் களை இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெட் மேட்ச் அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. இவங்க 2 பேருக்கும் வருஷத்துக்கு ஒரு மேட்ச் ஆச்சு நடக்கும். இதை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ஜீமா அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் அதாவது இந்த 2 பேரு போலவே இவங்களும் இந்த கந்துவட்டி பிசினஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டார்கெட் பண்றது இந்த பெரிய பெரிய மால்ல வேலை செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி பெண்கள் தான். அவங்க கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா 500 ரூபாய் வட்டியிலேயே வாங்கிடுவாங்க. சோ இந்த 3 பேரும் தான் இந்த இடத்தை ஒவ்வொரு பாகங்களா பிரிச்சு தன்னோட கந்துவட்டி ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னா 2 பேரும் இவங்களுக்கு தொழில் எதிரிகள் தான். 2 பேரும் ஆடி ஒருத்தர் தோக்க போறான், இன்னொருத்தர் அதை பார்த்து சிரிக்க போறான், பிரச்சனை வரப்போகுது. இவனுக்கு 2 பேர் அடிச்சுப்பானுங்க இல்லையா, அது பாக்குற ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்துக்காக மட்டுமே தான் இவங்க அங்க போய் உட்கார்றாங்கன்னு இருக்கும். ஸோ நாயகன் புது டீம்ல அதாவது எந்த டீமுக்கு எதிராக ஒரு சண்டை எல்லாத்தையும் போட்டாரோ அதே டீமுக்கு தன்னோட நண்பர்களோட ஆட ஆரம்பிக்கிறாரு. எதிர் தரப்புல பிரதீப் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்னா இல்லையா ஹீரோயினோட அண்ணா, அவர் ஆட ஆரம்பிக்கிறாரு. நாயகனுக்கு இவங்க ஹீரோயினோட அண்ணா அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரியாது, எதிரில் ஒரு நல்ல பிளேயர் இருக்காரு, அவர் அகைன்ஸ்டா நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு இவர் உள்ள போக ஆரம்பிக்க திடீர்னு ஒரு டீம் மொத்தமா செருக்க ஆரம்பிக்குது. அந்த சோடா பாபுவோட டீம் 9 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. இவங்க 0ல நின்றுகிட்டே இருக்கும்போது சோடா பாபுக்கு அளவில்லாத சந்தோஷம். ஒன்னு இவரோட எதிரியை தோக்கடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி, இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்மளோட டீம்ல ஆடணும் அப்படின்ற மாதிரி பேசி வச்சவனுங்க இப்ப அந்த டீம்ல ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ முக்கியம் கிடையாது, மேட்ச் முடிஞ்சுதான் அவங்களோட கைய கால உடைக்கணும் அப்படின்ற பயங்கரமான ஒரு வெறியோட இவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நாயகன் நீங்க சறுக்குனார் இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நாயகி இருக்காங்க இல்லையா அவங்க அந்த இடத்துக்கு அண்ணனோட கேமை பார்க்கணும்னு வரும்போது நாயகனையும் கவனிக்கிறாங்க. அந்த சமயத்துல இவர் அவங்கள கவனிக்கும் போது சின்னதா ஒரு தடுமாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. தோத்து அதாவது அவுட் ஆகி வெளியே உட்கார வைக்கும் போது தான் இங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ரியலைஸ் ஆகுது. அவனுங்க நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து போய்கிட்டே இருக்கானுங்க, இதை தடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி நாயகன் உள்ள வர ஆரம்பிச்சதோ எங்க 10க்கு 0 அப்படின்ற மாதிரி இருந்தாங்களோ அந்த இடத்துல முதல்ல சமமாகறாங்க. அண்ட் ஒருத்தர் இங்க எடுக்கிறதோ இன்னொருத்தர் அங்க எடுக்கிறதோ அப்படின்ற மாதிரி பாயிண்ட் மாத்தி மாத்தி போய்கிட்டே இருக்கும்போது கடைசி ரவுண்ட் நாயகனுக்கு ஒரு 3 பாயிண்ட் தேவைப்படுது. இதனால களம் காண்டுகிட்டே இருக்கும்போது அந்த பிரதீப் இருக்கால லிட்டரலி அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மொத்த பாயிண்ட் எடுத்துட்டு வரும்போது இங்க அந்த சோடா பாபுக்கு பயங்கரமான ஒரு கோபமோ, இந்த சைடு அந்த பொறுத்தாமரைக்கு என்னோட டீம் ஜெயிச்சிருச்சுரா, இதுக்கு மேல என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கர்வத்தோட நின்றுகிட்டே இருக்கும்போது நாயகனுக்கு இங்க தோணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே தன்னோட காதலி அங்க
வந்தாங்க. அவங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. அவனோட ஆட்டத்துல என்ன பார்த்ததும் எதுக்காக ஒரு மாதிரி தொய்வு ஏற்படுது, அதுக்கான காரணம் நான் தானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்கதான் 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு சொன்னா இல்லையா, இது வரைக்கும் வெளிப்படுத்தி இருந்திருக்க மாட்டாங்களே, இங்க தங்களே அறியாம வெளிப்படுத்திக்கும் போது 2 பேருக்கும் நடுவுல இங்க ஒரு அழகான காதல் உருவாயிடுச்சு அப்படின்றது ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிக்கும் போது அப்படியே கற்பனா சோடா பாபு இருக்கா இல்லையா, நம்மளோட டீம்ல ஆடணும்னு முடிவு பண்ணவனுக்கு ஆடல, இவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்தில் இருக்கும்போது இந்த பொறுத்தாமரையோட வண்டி ஒண்ணு அவரோட ஏரியாக்குள்ள மாட்டிக்கிச்சு. அந்த வண்டி எடுக்கணும்னு ஆளுங்க போக ஆரம்பிக்க அவனுங்களை போட்டு பயங்கரமா அடிச்சு அனுப்பியிருக்காரு. இதனால பொறுத்தாமரை கோபத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது நாயகன் குமார் இருக்கா இல்லையா உள்ள போறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு காரணம் குமார் தான். ஏன்னா அவர் அங்க பேசிட்டு இங்க பணம் அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டாரு. ஆனா அந்த வண்டியை நாங்க எடுத்துட்டு வரோம்னா இது எங்களால தானே நடந்தது, இதை நாங்களே சரி பண்ணி வைக்கிறோம். நான் குமார் தன்னோட நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு, ஆனா அன்னைக்கு பண்ணது தப்பு தானா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரோட டீம்ல விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால மட்டுமே தானே நான் அங்க போனேன், மற்றபடி எதுவுமே இல்லைனா எங்களை மன்னிச்சிருங்கண்ணா, அதனால மட்டுமே தானே அங்க போக வேண்டியதா போயிடுச்சு, மற்றபடி எந்த உள்நோக்கமும் இல்லைன்னா எங்களை மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு மாதிரி சாவியை கேட்கும்போது பரவாயில்லையடா தம்பி மன்னிப்புலாம் கேட்கிற, ஆமா இந்த மன்னிப்புலாம் யாருக்குப்பா வேணும், இப்ப என்ன உனக்கு அந்த கார் வேணும் அவ்வளவுதானே எடுத்துக்கோப்பான்னு சாவியை வைக்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. சரி பரவாயில்ல பேசி புரிய வச்சுட்டு மாரி கைகளால் எடுக்கலான்னு போகும்போது பட்டுன்னு அங்க ஒரு கத்தியை தூக்கி வைக்கிறாரு. இவரோட ஆளு கிட்ட டேய் அவன் சாவியை கை வச்சான்னு வையன், அவன் கையை வெட்டி எடுடான்னு சொல்லும்போது இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே பொறுமையா நடந்து போய் நாயகனோட சொல்றல கை வைக்கும் போது அவர் வர ஆரம்பிக்கிறாரு. கத்தி எடுத்து அங்க ஆள் ஒருத்தர் கிட்ட சொன்னாரு, அவரோட கழுத்துல வைக்க ஆரம்பிக்கிறாரு. எங்களை பார்த்து அவன் எப்படிடா இருக்கு, அவனை என்ன தாண்டி என் நண்பன் நீ தொட்டுடுவியாடா அப்படின்னு மாதிரி லிட்டலி அங்க இருக்கிற அந்த சோடா பாபு மிரட்டிட்டு இவங்க அங்க இருந்து போக ஆரம்பிக்க, சோடா பாபு இருக்கா இல்லையா தம்பி இவ்வளோ சீரம் போட்டுட்டு நீ என்னோட இடத்துல இருந்து போன அப்படின்னா என்ன மரியாதை, இது எல்லாத்தையுமே நான் தான் டிசைட் பண்ணணும், நீங்க இங்க இருந்து வெளியே போக மாட்டீங்க, இதுதான் நான் இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கிறதுன்னு சொல்லி அங்க இருக்க எல்லா ஆளுங்களையும் அனுப்பி இவங்களை அடிச்சு உட்கார வைக்கணும் ட்ரை பண்ண, எதுவுமே நடக்கல. அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது குறுக்குல சோடா பாபு வரா இல்லையா, அவரையும் நாயகன் விடுறதா தெரியல போட்டு சர மாதிரியா தாக்கிட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு போய் அப்படியே பொறுத்தாமரை கிட்ட கொடுக்க ஆரம்பிக்க அவருக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா யாருமே இந்த வேலையை பண்ணது கிடையாது, நீங்க அவனே அடிச்சுட்டு இந்த வேலையை பார்த்திருக்கீங்க, இதுக்கு மேல நீங்க இந்த கபடி பிளேயர்ஸ் எல்லாம் கிடையாதுடா, என்னோட சொந்த தம்பிங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு 4-5 கார் மாட்டிக்கிட்டு இருப்பா, அது எல்லாத்தையும் உங்களால எடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்க இதை லிட்டரலி இவனுங்க தொழிலா பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அது கூடவே இவங்க ஒரு ரீசெண்ட் டைம்ல தான் பெட் மேட்ச் ஆனாங்க. இவங்களுக்கு உசிலம்பட்டியில ஒரு டோர்னமெண்ட் இருக்கு, அது வந்ததும் அங்க போயிடலாம் அப்படின்னு மாதிரி நாயகன் அவரோட நண்பர்கள் இந்த கார் எடுக்கிற வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமா குமார் இருக்கா இல்லையா அவர் எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதாவது கார் எடுக்க போகும்போது நாயகன் இது ஒரு வேலையா பார்க்கல, ஒரு ஹெல்ப்பா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த குமாருக்கு இது ஒரு வேலையாகுது. டேய் காரை ஒழுங்கா கொடுக்க மாட்டியாடா நீ, அவனு என்ன பண்ண பாருடா அப்படின்ற மாதிரி லிட்டரலி இந்த ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நாயகன் பார்க்கும்போது ஒரு மாதிரி பொருத்தலா இருக்கு. இருந்தாலும் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி போய்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் இந்த பொறுத்தாமரை இருக்கா இல்லையா அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா அவங்களோட குழந்தையோட வர ஆரம்பிக்கிறாங்க. நாங்க உங்ககிட்ட வாங்கினது ஒரு 2 லட்சம் இல்ல ஒரு 3 லட்சம் கடன் தான், அதுக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையும் நாங்க கொடுத்துட்டோம், அது எல்லாமே அடைக்க போற ஸ்டேஜ்ல இருக்கும், நீங்க ஜம்போ வண்டி ஸ்பீடு வண்டின்னு எக்கச்சக்கமான வண்டிகளை போட்டாலும் எங்களுக்கு ரூல்ஸ் அப்படின்றது தெரியும், எங்களால கட்ட முடியாதுன்னு தீர்த்து நிற்கும் போது இவங்களோட கணவரை வெளியே கூட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்ததும் அங்க இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு. காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு அகைன்ஸ்டா, அதாவது நாயகனுக்கு அகைன்ஸ்டா விளையாடினார் இல்லையா பிரதீப், அவர் தான் அங்க அம்மனமா நிக்க வைக்கப்பட்டிருக்காரு. ஒண்ணுமே புரியல, இவர் எப்படிடா இங்க அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக்கோட நடக்கிற விஷயங்களை ஸ்டாப் பண்ணணும்னு போகும்போது குமார் இருக்கா இல்லையா தடுக்கிறாரு. டே விட்டுடா அவனுக்கு ஏதோ பண்ணிட்டு போறானுங்கடா அப்படின்ற மாதிரி கைகள் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இங்க அந்த பிரதீப்பை மானபங்கப்படுத்தி இந்த பொறுத்தாமரைக்கு உரிய அந்த பாசமான டைலாக்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. காசு எல்லாத்தையும் கொடுத்து குழந்தைக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குமா, நீங்க வாங்கினது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 11 லட்சம் கிட்ட கட்டணும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாதிரி சொல்லி அனுப்பும்போது இந்த பிரதீப் இருக்கா இல்லையா அவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. ஏன்னா அவரோட குழந்தை முன்னாடி இந்த சம்பவங்கள் நடந்துருச்சு, அது மட்டும் இல்லாம ஒரு பிளேயரா நாம இருந்தோம், இப்ப அவனுங்களா நம்மள ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி நாயகனை திரும்பி திரும்பி பார்த்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வண்டி அடிச்சு அவரோட கால்கள்ல இருந்து பயங்கரமான
ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம் ட்ரை பண்ணும்போது அந்த சமயத்துலதான் இவங்க ஹீரோயினோட அண்ணா அப்படின்ற விஷயம் நாயகனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவன் உன்ன மாதிரியே ஒரு பிளேயரா, அவனோட கால்களை வெட்டி எடுக்கணும்னு சொல்றாங்கடா, அவன் உன்ன மாதிரியே ஒரு சூப்பரான பிளேயர், அவனோட கால்கள் இல்ல அப்படின்னா அவனோட நிலைமையை யோசிச்சு பாத்தியாடா, எனக்கு என்ன பண்றதுனே புரியலடான்னு ஒரு மாதிரி சோகப்பட்டு நின்னுகிட்டே இருக்கும்போது நாயகனும் அவன் உன்னோட அண்ணா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது, இல்லைன்னா ஏதாவது பண்ணிருப்பேன்னு சொல்ல, உன்னால என்னடா பண்ண முடியும், நீயும் அதை நடக்கும் போதெல்லாம் அங்க நின்னுகிட்டு தானே இருந்த, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடான்னு சொல்லி அனுப்பும்போது இந்த விஷயம் நாயகனோட மைண்டுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் தப்பு, அந்த நபர் ஜம்போ வட்டி ஸ்பீடு வட்டி அப்படின்னு மாதிரி இல்லாத மக்கள் கிட்ட பணத்தை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது இவருக்கு அப்படியே ரியலைஸ் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு மேல அந்த நபர் கூட நான் எந்த டீலிங்கும் வச்சுக்கிறது இல்லடா, இனிமேல் அவரோட வேல்யூ நான் செய்ய போறது இல்லடான்னு சொல்லும் போது நாயகன் கூட அவரோட இன்னொரு நண்பர் நிக்க ஆரம்பிக்கிறாரு. மிச்சம் 2 பேர் இருக்காங்க இல்லையா, குமாரன் கூட இருக்கவர், அவர் இது எல்லாத்தையும் ஒத்துக்கிறதா இல்லடி, அண்ணன் நம்ம நல்லதுக்காக தான்டா பண்ணுவாரு, அவனுக்கு பணம் வாங்கிட்டு கொடுக்கலடா, இதுக்கு நாம என்னடா பண்ண முடியும்னு கேட்க நாயகன் முடிவுல தெளிவா இருக்காரு. அப்படியே கற்பனை எங்க கந்தோட்டி பிசினஸ் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு இல்லையா, இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ்காரங்க எல்லா இடத்துலயும் சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோடா பாபுவோட வீட்டுல, அஞ்சீமாவோட இடத்துல அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான இடங்கள்ல சோதனை நடத்திக்கிட்டே இருக்கும்போது நிறைய பணங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனா இங்க மட்டும்தான் பண்றாங்களே தவிர அந்த பொறுத்தாமரை இருக்கா இல்லையா, அவருக்கு அரசியல் செல்வாக்கு அப்படின்றது அதிகமா இருக்கு, இதனால அவரை தொட தயங்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவுல இந்த பொறுத்தாமரை கந்தோட்டி பிசினஸ் எல்லாம் பண்ணது போதும், இனிமேல் நம்ம மக்களுக்கு வட்டி கொடுப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பெரிய பிளானை போட்டு ஒரு பேங்க் ஒன்னு ஆரம்பிக்கிறார் போல. அதுக்கான வேலைகள் எல்லாம், அதாவது பில்டிங் வேலைகள் எல்லாம் மும்முரமா நடந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் பிரதீப்போட விஷயம் இருக்கு இல்லையா, அது இவருக்கு ஒரு பிரச்சனையா வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஹீரோயின் இருக்காங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, இதை பத்தி பேசி ஆகணும் அப்படின்றதுக்காக குமார் என்ன பண்றாரு அப்படின்னா, உன்னோட காதலனுக்கு தாமா இது பெரிய பெரிய ஆபத்து, ஏன்னா நீ அந்த கேஸ் வாபஸ் வாங்கல அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா இங்க வருவானுங்க, அவனுங்க வந்துட்டானுங்க, உனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா உன்னோட காதலன் சும்மா இருப்பானமா, அவன் இதுல இன்வால்வ் ஆவான், இதுல பெரிய பெரிய பிரச்சனைகள் தாமா நடக்கும், நான் சொல்றதை கேளுமா அப்படின்ற மாதிரி அந்த பொத்தாமரை இருக்கா இல்லையா, அவர்கிட்ட இவங்களை கூட்டு போக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல இதுக்கு மேல இந்த வேலையில எல்லாம் வரல, என்ன விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி நாயகன் சொல்ல போகும்போது 2 பேரும் ஒரே இடத்துல தான் சந்திக்கிறாங்க. ஒரு பக்கம் நாயகன் நின்னுகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் குமார் அந்த லேடி, அதாவது நாயகியை கூட்டு போனார் இல்லையா, அவங்க இது நேரம் வரைக்கும், அதாவது இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்தது நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குவேன் அப்படின்றத சொல்றதுக்காக இல்ல, நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே என்கிட்ட ஆதாரத்தோடு இருக்கு, அதை வச்சு நான் உங்களை என்ன பண்ற பாருடா நகர்ந்து போகலாம் ட்ரை பண்ணும்போது அவனுங்க தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறானுங்க. அந்த மாதிரி ஒரு சைனை போட்டு போனேன் அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, அடம் பிடிக்காம பண்ணவே மாட்டீங்களோ நீங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட கைகளை இறுக்கி பிடிச்சு கட்டாயத்தின் பேர்ல அவங்கள சைனை போட வச்சுக்கிட்டே இருக்கும்போது நாயகன குமார் இருக்கா இல்லையா எவ்வளவோ தடுத்து பாக்குறாரு. ஆனா தன்னோட காதலிக்கு ஒரு பிரச்சனை, அது மட்டும் இல்லாம உன்னால என்னடா பண்ண முடிஞ்சது, நீ அமைதியா தானடா இருந்த அப்படின்ற மாதிரி காதலி இவங்களோட அண்ணாவோட சம்பவத்துல கேள்வி கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பட்டுன்னு அந்த நபரோட கையை பிடிச்சு கையை எழுடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எடுக்கல. அங்க இருக்க பொறுத்தாமரையோ, டேய் இது உனக்கு தேவையில்லாத விஷயம்டா, நீ ஓரமா நில்லு, அவன் சைனை வாங்கிட்டு அனுப்பி விடுவான்டான்னு சொல்லும் போது நாயகன் இங்க பொறுமையா இழக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நபரை போட்டு பயங்கரமா அடிக்கும் போது அங்க கூட இருக்க நண்பர்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இதனால அவனுங்களும் சேர்ந்து இந்த ஆளுங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான அண்ட் பரபரப்பான சண்டை போய்கிட்டே இருக்கும்போது பொறுத்தாமரை உள்ள போகும்போது நாயகன் அவர் தான் அங்க இருக்காரு அப்படின்றது தெரியாம அவரை கன்னத்துல ஒண்ணு விடும்போது அங்க இருக்க எல்லாரும் இதை பாக்குறானுங்க. நடந்த விஷயங்களால ஒரு மாதிரி மிரண்டு போய் நின்றுகிட்டே இருக்கும்போது நாயகனை கூப்பிட்டுக்கிட்டு குமார் இருக்கா இல்லையா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய பெரிய இதுல மாட்டிக்கிட்டோம், இப்ப என்ன பண்றதுனே புரியலையாடா அப்படின்ற மாதிரி பயங்கர யோசனையில இருக்கும்போது அடி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க பொறுத்தாமரை இருக்கா இல்லையா, சின்ன வயசுல என் மேல என் முதலாளி கை வச்சுட்டான் அப்படின்றதுக்காக அவனை நான் ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணேன், அந்த சம்பவம் இன்ன வரைக்கும் மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கு, என் மேல அப்ப கையை வச்சவனுங்களுக்கு நான் அவ்வளோ கொடூரமான தண்டனை கொடுத்துருக்கேன், இப்ப கையை வச்சுட்டு போயிருக்கானுங்க, சும்மா விட முடியுமா, இது என் தன்மான பிரச்சனை அப்படின்ற மாதிரி பயங்கர ரேஜோட நின்றுகிட்டே இருக்கும்போது அங்க இருக்க அரசியல்வாதி அண்ட் போலீஸ்காரங்க நீங்க பேங்க திறக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகள்ல இருக்கீங்க இல்லையா, அதை பாருங்க, அவனுங்களை ஏதாவது பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல அந்த ஜீமா இருக்காங்க இல்லையா அவங்கள போய் குமார் சந்திக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது ஜீமா இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் இன்னொரு பக்கம் நாயகன் இருக்கா இல்லையா, நடந்த பிரச்சனைகளால தன்னோட அம்மாக்கு ஆபத்து இருக்கு, அவங்கள சேஃப்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்கள சொந்த ஊருக்கு பஸ் ஏத்தி விடலான்னு போகும்போது
பட்டுன்னு அந்த சோடா பாபு இருக்கா இல்லையா, அவரோட ஆள் ஒருத்தர் இவங்களோட அம்மாவை அந்த இடத்துல வெட்டிட்டு போக ஆரம்பிக்க ஒண்ணுமே புரியல. தன்னோட அம்மா அங்க ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேக வேகமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கத்துல ஜீமா, நீங்க சொன்ன மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்ட, பிரச்சனை வராம நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சோடா பாபுவோட ஆள் இருக்கா இல்லையா, அவர் இவங்க கிட்ட போன் பண்ணி பேச ஆரம்பிக்க. சோ இவங்க தான் இங்க ஏதோ ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு காமிக்க. ஆனா இந்த விஷயம் நாயகனுக்கு தெரியல. ஆனா அந்த சமயத்துலதான் கரெக்டா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது குமார் அவரை போய் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நான் ஜீமாவை பார்த்துட்டு வந்தேன்டா, இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் அந்த சோடா பாபு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஏதாவது பண்ணணும்டான்னு சொல்லும் போது ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்த எல்லா சம்பவத்திலயுமே அந்த சோடா பாபுவோட ஆள் இருக்கா இல்லையா, அவர் அந்த இடத்துலதான் இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால தன்னோட அம்மா மேலே அவன் கை வச்சுட்டான். இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஜீமாக்கு போன் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க சோடா பாபு கொலை பண்ணணும்னு இருக்க, அதாவது குமார் இருக்கா இல்லையா, அவர் போன் பண்றாரு. எங்களுக்கு உதவ முடியுமான்னு கேட்க, அவங்களோட பிளானே இதான் இல்லையா, இதனால ஆளுங்கள் எல்லாத்தையும் நான் அனுப்பி விட்றேன், நீங்க பார்த்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் போது ஸ்டார்டிங் சீன்ல திருவிழால இவங்க 4 பேரும் வேக வேகமா ஒருத்தரோட வீட்டுக்குள்ள போனாங்கன்னு இருக்கு இல்லையா, அது இந்த சோடா பாபுவோட வீட்டுல தான். அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அவரை சரமாரியான முறையில வெட்டிட்டு அங்கிருந்து ஓடி போக, அந்த சமயத்துலதான் இந்த 4 பேர்ல ஒருத்தருக்கு வண்டியில அடிப்படுது. இதை பண்ணது அந்த பொறுத்தாமரையோட ஆளுங்க தான் அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பதிலுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரோட கனவா இருக்க அந்த பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்கோட பில்டிங் மொத்தத்தையும் இந்த கருப்பு கலர் கரையினால அடிச்சு விடும்போது இவருக்கு பயங்கர கோபம் ஆயிடுது. யோ, என்னையா பண்ணி வச்சிருக்க, இந்த பேங்க் மூலமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை செட்டில் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா நீ என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்க, உன்னால 4 பேரையே சமாளிக்க முடியல அப்படின்னா நீ எல்லாம் எப்படியா இந்த பேங்க கட்டி மேய்க்க போற அப்படின்ற மாதிரி அரசியல்வாதி இவரை கொச்சப்படுத்திட்டு போக ஆரம்பிக்க இன்னும் கொஞ்சம் கோபம் இவருக்கு கூடுது. இந்த பக்கம் நாயகனோட நண்பர்கள் பொறுத்தாமரை தன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஒரு லாட்ஜில் தங்கிக்கிட்டே இருக்கும்போது ஜீமா இருக்காங்க இல்லையா, அங்க வராங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்ப்பா, இன்னைக்கு நைட்டு என்னோட ஆளுங்க எங்க வருவாங்க, அவங்க மூலமா நீங்க இங்கிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குமார் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட வெளியே கூப்பிட்டு கொஞ்சம் பணத்தை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஒன்னும் கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி போக, அன்னைக்கு நைட்டு இவங்க 3 பேரும், அதாவது மொத்தமா 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜீமா கிட்ட இருந்து குமாருக்கு ஒரு கால் வர ஆரம்பிக்குது. ஒண்ணுமே கேட்கல. வெளியில பேசும்போது டீம் உடனடியா அங்க இருந்து கிளம்பு, நீங்க அங்க இருக்கிற விஷயம் பொறுத்தாமரையோட ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, எக்கச்சக்கமான பேர் வந்துகிட்டே இருக்கானுங்கடா, அவனோட உயிரை நீ காப்பாத்திக்கோ, எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சு ஓட்டிடுடா அப்படின்னு மாதிரி சொல்ல இவருக்கு ஒன்னும் புரியல. என்னோட நண்பர்களை என்ன பண்ணுதுன்னு இவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் இருக்காலே, அவருக்கு ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. அவரும் வேற ஒரு பக்கமா நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த கோச் ஒருத்தர் இருந்தாரு, அதை பொறுத்தாமரை கூடவே இருப்பாரு. அந்த நபர் தான் கரெக்டா நாயகனுக்கு போன் பண்ணிட்டு, நீங்க ஒரு பிளேயர் அப்படின்றதால உங்களை இழக்க எனக்கு ஒரு மாதிரி மனசு துடிச்சுக்கிட்டே இருக்குடா, உங்களை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஆளுகள் வந்துகிட்டே இருக்கானுங்க, உங்க கூட இருக்க ஒருத்தனுக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்குடா, அது தெரிஞ்சவன் கம்முன்னு இருக்கா, இவனோட உயிரை காப்பாத்திக்கோங்கடா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு போக ஆரம்பிக்க, நாயகன் திரும்பி பார்க்கும்போது அங்க குமார் தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். சோ அவன் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவரோட கண்கள் அப்படியே கலங்க ஆரம்பிக்க, இந்த பக்கம் குமார் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க எங்க போவோம், என்னோட நண்பர்கள் அங்க இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவர் புலம்பிக்கிட்டு என்ன பேசுறதுன்னு புரியாம என்ன முடிவெடுக்கிறதுன்னு புரியாம ஒரு மாதிரி சோகத்திலே உள்ள போக ஆரம்பிக்க, அந்த 3 பேருமே நம்ம இங்க இருந்து போயிடலாம்லடா, அந்த ஜீவன் வண்டி அனுப்புவாங்கல்லடான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவரோட முகம் மாற ஆரம்பிக்குது. நாயகனும் அவருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியும் இல்லையா, இதனால ஏதாவது நீ சொல்லணுமாடான்னு கேட்கும்போது இவர் வாயை திறக்கலான்னு வரும்போது எக்கச்சக்கமான ரவுடிகள் அந்த இடத்த அப்படியே சூழ ஆரம்பிக்கிறானுங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இந்த கத்தி கம்பு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவனுங்களை சாகடிக்காம இங்க இருந்து போக கூடாது, என்ன நடந்தாலும் சரி இதுல நம்ம முடிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கண்ணா பின்னான்னு கத்தி எல்லாத்தையும் வீசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க முதல்ல தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி தடுத்தா மட்டும்தான் நம்மளால உயிர் பிழைக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த 4 பேரும் அவங்களோட பங்குக்கு சண்டைகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு பொறுத்தாமரை வர ஆரம்பிக்கிறாரு. இவனுங்களை கொல்லாம விடக்கூடாது, என்னோட கனவை நீங்க தகர்த்துட்டீங்க, இனிமேல் எதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாதுறான்னு அந்த 4 பேரையும் துரத்திக்கிட்டே இருக்கும்போது 2 பேரா பிரிஞ்சிடுறாங்க. ஒரு பக்கம் குமார் அவர் கூட இன்னொரு நண்பரும் இருக்கும்போது கரெக்டா இந்த பொறுத்தாமரை கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. டேய், குமார உயிரோடு விடணும் அப்படின்ற மாதிரி அந்த ஜீமா கிட்ட நான் பேசிட்டேன், கூட இருக்கான் இல்லையா இவனை போட்டு தள்ளிடான்னு சொல்லும் போது கூட இருக்க நபருக்கு ஒரு மாதிரி துரோகம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. டே, உன்னை நம்பி தானடா இவ்வளவு தூரம் நாங்க வந்தோம், என்ன காரியம் நீ பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து நின்றுகிட்டே இருக்கும்போது குமாருக்கு என்ன முடிவு எடுக்கிறது
நடக்குதுன்னு தெரியல. இன்ன வரைக்கும் அவரு இவங்களுக்கு கெடுதல் எதையும் பண்ண கிடையாது. இந்த சைடு போலாமா அந்த சைடு போலாமா அப்படின்ற மாதிரி நடுநிலைமையா நின்றுகிட்டே இருக்கும்போது இவரோட நண்பரை பாக்குறாரு. இவனுக்கு கொலை பண்ணிடுவானுங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு இவரோட நண்பரை காப்பாத்தி கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது இதை பொறுத்தாமரை இருக்கா இல்லையா, எவனும் உயிரோட வேணாண்டா, மொத்தமா முடிச்சு விழுங்கடான்னு சொல்லி கூட இருக்க, அதாவது குமார் கூட இருக்க அந்த நபரை ரொம்பவே கொடூரமான முறையில கொலை பண்ண ஆரம்பிக்க கூட இருக்க நண்பர்கள் எல்லாரும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாயகன் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு ட்ரை பண்ணும்போது எக்கச்சக்கமான ஆளுகள் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தனித்தனியா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் நாயகனோட இன்னொரு நண்பர் இருக்காரு, அவர் இந்த பொத்தாமரை கைகளால பிடி பண்றார். அவரோட கைகள்ல இருக்க அந்த ஆயுதத்தை வச்சு அவரோட கால்ல அண்ட் கழுத்துல நெஞ்சில அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான குத்துக்கள் அவர் துடி துடிக்கு இறந்துகிட்டே இருக்கிறது எங்க நாயகன் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேல ஓடி ஒளிய முடியாதுரா, என்னோட நண்பர்கள் ஒருத்தரா இறந்துகிட்டே இருக்காங்க, நான் திருப்பி சண்டை செஞ்சா மட்டும்தான் இங்க ஏதாவது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த மெயின் வில்லன் இருக்கா இல்லையா பொறுத்தாமரை, அவர்கிட்ட போக ஆரம்பிக்க நாயகன் முதல்ல பயங்கரமா அடி வாங்கிட்டே இருக்கும்போது திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எந்த ஆயுதத்தால தன்னோட 2 நண்பர்களையும் கொலை பண்ணாரோ அதே ஆயுதத்தை வச்சு இவரோட துணிகள் எல்லாத்தையும் கிடைக்கிறாரு. இதே மாதிரி தானடா நீ எல்லாத்துக்கும் பண்ணுவேன், இப்போ அதோட வலி எப்படி இருக்குன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி அவரை அம்மனமா ஓடிவிட்டு அவர் அந்த இடத்துல துடி துடிக்க சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சது. ஒரு மாதிரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும்போது குமார் அந்த இடத்துக்கு வராரு. பின்னாடியே இந்த பொறுத்தாமரையோட ஆளு வந்து பின்னாடி அவரோட கழுத்துல கை வைக்க ஆரம்பிக்கிறாரு. டி என்னோட அண்ணனே கொலை பண்ணிட்டல, நீ அவனோட என்ன பண்ற பாருடா, அவனோட ஃப்ரெண்டை கொலை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது நாயகனுக்கு இது எல்லாத்துக்கும் காரண கர்த்தாவா இருக்காரு இந்த குமார் தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கா இல்லையா. இதனால அவனை நீ கொலை பண்ணிட்ட அப்படின்னா நான் உன்னை இங்க இருந்து உயிரோட விட்டுறேன், அவனை விட்டுட்டேன்னா அவனோட சாவு என் கையில தான் சொல்லும் போது இவருக்கு ஒன்னும் புரியல. அங்க வந்து தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ணும்போது நாயகன் அவரை சாகடிச்சுட்டு இந்த குமார் இருக்கா இல்லையா புடிச்சு வேகமா தள்ளி விட்டுட்டு அவரை சாகடிக்கலான்னு போகும்போது மனசு வரல, உன்னால தாண்டா இத்தனை பிரச்சனைகள் நடந்தது, நீ எடுத்த ஒரு முடிவுனால, அதாவது நீ எடுத்த ஒவ்வொரு முடிவுனால தானே நாம இங்க இருக்கோம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல குமார் தன்னோட முடிவுகள் அப்படின்றது இங்க எதுவுமே கிடையாது, அதாவது தப்பான முடிவுகள் நான் எதுவுமே எடுக்கலடா, நான் இது எதுவுமே பண்ணலடா அப்படின்னு மாதிரி பேச வந்துகிட்டே இருக்கும்போது நாயகன் இதை கவனிக்கல. இன்னொரு தடவை நான் அவனை பார்த்தேன்னு வைய கண்டிப்பா நான் அவனை கொண்டுட்டு வந்தா, என்னோட நண்பர்கள் இல்லாத இந்த இடம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி பொறுமையா நடக்க ஆரம்பிக்க இங்க குமார் நின்று நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. தன்னோட நண்பர்கள் கூட்டம் எவ்வளவு அழகான ஒரு கூட்டமா இருந்தது, இப்ப தனி மரமா நின்றுகிட்டு இருக்கமே அப்படின்ற மாதிரி பொறுமையா இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க இங்க வராங்க, இவரை கைது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜீமாக்கு ஒரு கால் போக ஆரம்பிக்குது, இந்த மாதிரி என்னோட நண்பர்களை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் போட்டிருக்கலாம், ஆனா இங்க நடந்த விஷயங்களே வேற, அந்த பொறுத்தாமரைய கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி குமார் சொல்லிட்டு இந்த ஜெயிலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறார். அதாவது எல்லாத்தையுமே நான் தான் பண்ண, எல்லா பழியுமே நான் ஏத்துக்கிறேன், என்னோட நண்பனை மட்டும் இதுல சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஜீமா கிட்ட ஒரு ரூலை போட்டுட்டு அவர் உள்ள போக ஆரம்பிக்க, ஜீமா நீ என் கூடவே வந்துடு, உனக்கான பாதையை நான் உருவாக்குறேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு எதிரிகளே இல்லாத இந்த இடத்துல இவங்களோட தலை இப்ப தூக்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சு கட் பண்ண 1 வருஷம் கழிச்சு ஓடி போயிடுது. இந்த குமார் இருக்கா இல்லையா அவரை ஒரே வருஷத்துல இவங்க ஜாமீன்ல எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மனுஷன் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாத நடுநிலைமையில இருக்கும்போது தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இவன் கெட்டவ அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா, அதை உண்மையாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஜீமா கூட சேர்ந்து லிட்டரலி அவங்களோட இடத்துல ஒரு பெரும் புள்ளியாக ஆரம்பிக்கிறார். இப்ப கூட ஒருத்தர் கொடூரமான முறையில கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரோட கைகள் முழுக்க ரத்தமா நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல குமாரோட ஆசையும் நாயகனோட ஆசையும் அவங்க போலீஸ்காரங்களாகணும் அப்படின்றத, ஆனா குமார் இங்க ரவுடி ஆயிட்டார். அதுக்கு எதிர்மாறா நாயகன் இங்க போலீஸ் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரியும் அங்க ட்ரைனிங்ல இருக்கும்போது கபடி விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அவரோட கைகள்ல மண்கள் படிய ஆரம்பிக்குது. சோ ஒரு பக்கம் மண்ணு, இன்னொரு பக்கம் ரத்தம். இந்த 2 நண்பர்களும், அதாவது உயிருக்கு உயிரா இருந்த 2 நண்பர்களும் இப்ப எப்படி தங்களை ஃபேஸ் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கான லீட் அப்படின்ற மாதிரி வச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.